अरे कहाँ है? பதினேழு வயது சிறுமியை கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சவன் இப்ப நிம்மதியா நிபந்தனை ஜாமீன்ல வெளியில வந்திருக்கேன். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பொண்ணோட, அதாவது பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா குண்டு கட்டா போலீசால அப்புறப்படுத்தப்படுறாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம இந்தியால உள்ள நிலை. என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில முக்கிய குற்றவாளியா கைதானவன் இப்ப அவனுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஆயுள் தண்டனை எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டு நிபந்தனை ஜாமீன்ல வெளியில வந்திருக்கவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாள் பிஜேபி எம்எல்ஏ பேரு குல்தீப் சிங் செங்கார். அதாவது உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பெங்கார் மாவு அப்படின்ற ஒரு தொகுதியோட முன்னாள் பிஜேபி எம்எல்ஏ தான் இந்த குல்தீப் சிங் செங்கார். அந்த 2017ஆம் ஆண்டு இந்தியாவை உலுக்குன ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான் அந்த உன்னாவோ கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு. ஒரு 17 வயசு பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அந்த 17 வயசு சிறுமியை கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த முக்கிய குற்றவாளி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குல்தீப் சிங் செங்கார் அப்படின்ற முன்னாள் பிஜேபி எம்எல்ஏ. இதுல அந்த பாதிக்கப்பட்ட 17 வயசு சிறுமியை அடையாளம் காட்டினதை வச்சு இந்த குல்தீப் சிங் செங்காரை வந்து கைது பண்றாங்க. அடுத்த வருஷமே பாத்தீங்கன்னா 2018ல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா வந்து கள்ளத்துப்பாக்கி வச்சிருந்தாருன்னு சொல்லி கைது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் விசாரணையில இருக்கும் போதே அவர் மர்மமான முறையில கொல்லப்படுறாரு. யாரு? பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா. அதுக்கப்புறம் அந்த உன்னாவ் பாலியல் வன்கொடுமை வழக்கு பாத்தீங்கன்னா சிபிஐக்கு மாறுது. அதுக்கப்புறம் இந்த ஆள் குற்றவாளின்னு சொல்லி இவருக்கு ஆயுள் தண்டனையும், அந்த பாதிக்கப்பட்ட பெண், அதாவது இந்த 17 வயசு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்களா, அவங்களோட அப்பா வந்து கொல்லப்பட்டார்ல, அந்த வழக்கும் தீர்ப்பாகி இந்த குல்தீப் சிங் செங்காருக்கு வந்து 10 வருஷ சிறை தண்டனை, அதாவது ஆயுள் தண்டனை பிளஸ் 10 வருஷ சிறை தண்டனை. இவ்வளவு தண்டனை கொடுத்திருக்காங்க. அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணோட அம்மா, அதாவது பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட அம்மா வந்து தர்ணால ஈடுபடுறாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. சமீபத்துல டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒண்ணு வந்து அதுதான் இங்க இந்தியால உள்ள நிறைய பேருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இவ்வளவு பெரிய தர்ணாவுக்கும் அதான் காரணம். அதாவது அந்த ஆயுள் தண்டனை அப்புறம் 10 வருஷ சிறை தண்டனை இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா டெல்லி உயர்நீதிமன்றம் இப்ப நிறுத்தி வச்சு, அது மட்டும் இல்லாம அந்த முன்னாள் பாஜக எம்எல்ஏவை இப்ப வந்து நிபந்தனை ஜாமீன்ல வெளியே விட்டுருக்கு. அதாவது அது ஒரு போக்சோ வழக்கு, பாலியல் வன்கொடுமை வழக்கு. 17 வயசு பொண்ணை கடத்திட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு அவன் நிபந்தனை ஜாமீன்ல வெளியில அனுப்பியிருக்காங்க. அதனாலதான் பாதிக்கப்பட்ட பொண்ணோட அம்மா தர்ணால ஈடுபடுறாங்க. டெல்லியில உள்ள இந்தியா கேட்டுக்கு முன்னாடி அந்த ஹைகோர்ட்டோட தீர்ப்பை எதிர்த்து அந்த அம்மாவை தான் அந்த தர்ணால ஈடுபட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து குண்டு கட்டா தூக்கிட்டு போகுது. தன்னோட பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அதனாலேயே தன்னோட கணவரும் உயிர் இழந்திருக்காரு. சாரி, அந்த பாஜக முன்னாள் எம்எல்ஏவால கொல்லப்பட்டிருக்காரு. இந்த நிலைமையில இது எல்லாத்தையும் பண்ணவன் நிம்மதியா வெளியில வர்றானா அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டேலண்ட்லாம் ஒண்ணு இல்ல பையா, நான் இல்ல, என் பேலண்ட் இல்ல, என் டேலண்ட் இல்ல, எல்லாம் ரைடே 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 ரைடே